Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சென்னையின் #1 மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொன் தான். மதுரை உணவை சென்னையிலேயே ரசிக்கலாம். எதிர்பார்த்தீங்களா விடாமுயற்சி டீம் கிட்ட இருந்து இந்த ஒரு அப்டேட்? யாரும் எதிர்பார்க்காமல் நீங்க சொன்ன மாதிரி நேற்று 11:08 இரவு ஒரு டீசர் வந்த உடனே கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 2 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்த அஜித் ரசிகர்கள் எனக்கு தெரிஞ்சு நான் விசாரித்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரத்தில் பேசி முடிவெடுக்கப்பட்ட ஆக்சுவலாக பிளான் பண்ணி போனது 84 நாள் கால் ஷீட்டு அஜித்துக்கு ஒரே ஏக்தம் ஒரே ஷெட்யூலில் இந்த படத்தை முடிச்சுட்டு வந்தாலும் போனாச்சு. ஆனால் குட் பேட் அக்லியும் அந்த டேட்டில் ரொம்ப காம்படிஷனாகவும் இருந்துட்டு இருந்தாங்க. அவங்க ரொம்ப ஏன்னா 10 நாள் லீவு அப்படின்றது அவங்களுக்கு ஒரு பிரசாதமாகவும் அமைஞ்சிருந்தது. என்ன சொல்லி அங்கே காம்ப்ரமைஸ் பண்ணியிருப்பாரு? அஜித் அவர்களா இல்லை லைக்காவா? யாரோட இதுக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா யாரோட முடிவுன்னு நமக்கு தெரியல கட்டி அஜித்தோட முடிவு தான். ஹீரோ தான் எப்பவுமே. பில்லாலேருந்து கிட்டத்தட்ட அந்த ஒரு ஸ்டைலில் அவருக்கு தான் இருக்கக்கூடியவர். ஸோ எப்படி இருந்தது அந்த படத்தோட மெயில்? குறிப்பாக வந்து பிரேக் டவுன் படத்தை வந்து இவங்க உல்ட்டா பண்ணியிருக்காங்க, இல்லை ரைட்ஸ் வாங்கி பண்ணியிருக்காங்க, இல்லை பிரேக் டவுன் படத்தோட இன்ஸ்பயர் தான் அந்த கதை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தப்போ இது இன்னொரு வகையிலும் பார்க்குறாங்க. விஜய் ரசிகர்களும் சேர்ந்து கொண்டாடுறாங்க அப்படின்ற விஷயங்களும் உண்மையிலே ஆரம்பத்துலேருந்தே வாரிசு துணிவு சமயத்துலேருந்தே பேசிட்டு வரோம். இது ஒரு சோஷியல் மீடியா சண்டை தான். 2 பேரும் வந்து ஒரு ரஜினி கமல் மாதிரி வந்து ஒரு விஜய் அஜித் அப்படின்னு இல்லை அஜித் விஜய். குறிப்பாக இந்த டீசரில் ஏன் டைலாக் எதுவும் வரல, இன்னும் அஜித் அவர்கள் டப்பிங் பண்ணல அப்படின்னாலும் கூட எல்லாருமே இது ஒரு ஹாலிவுட் தரத்தில் இருக்குன்றனால தான் இது பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க, இல்லை அவசரமாக எடுக்கப்பட்ட முடிவா? எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த படம் இன்னும் ஒரே ஒரு பேட்ச் ஒர்க் மட்டும்தான் எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு சாங் ஒன்று எடுக்க வேண்டியதாக இருந்ததுனாங்க அந்த சாங் கூட வேணான்னு சொல்லியாச்சு. தமிழக வெற்றி கழகத்தை யாருக்கும் அஜித் எப்படி சார் பார்க்குறீங்க? தாவேக்கா கொடியோட ஒரு ட்ரெஸ்ஸு வந்து அஜித் வந்து ட்ரெஸ்ஸில் இருக்கார். மேபி அது டிஃபால்ட்டாக அமைஞ்சதா இல்லது ரெடி பண்ணுங்கன்னு சொன்னாரான்னு தெரியல. வந்து மேபி ரெடி பண்ணுங்கன்னு சொல்லுக்கூட வந்து ராஜாவின் பார்வையில் 2 பேரும் ஒன்றா ஒரே தட்டில் சாப்பிட்டவங்க. விஜய் வீட்டிலேருந்து சாப்பாடு அஜித்துக்கு வரும், அவங்க அம்மா வந்து நீயே மகன் தான் அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து ரிமைண்ட் ஆகும். சிம்பிளாக தானே இது. இங்கே நிரந்தர நண்பர்கள் எதிரிகள் யாருமே கிடையாது. சரி, ஒரு மறைமுகமான ஆதரவு அஜித் நடிச்சா நேரடியான ஆதரவு கூட கொடுக்கல. முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் குறுஞ்செய்தி வேலையாக தெரிஞ்சுக்கலாம். ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. ஆதன் சினிமா நேரில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட சேர் பாலசர் நினைஞ்சிருக்காங்க. வழக்கம் போல நிறைய சினிமா சார்ந்த விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சிறப்பு. விடாமுயற்சியிலிருந்து நான் தொடங்கிறேன். நேற்று இரவு எந்த விதமான ஒரு முன்னறிவிப்பும் இன்றி ரிலீஸ் ஆன டீசர் நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. எதிர்பார்த்தீங்களா விடாமுயற்சி டீம் கிட்ட இருந்து இந்த ஒரு அப்டேட்டை? இல்லை நிச்சயமாக விடாமுயற்சியே பொங்கலுக்கு வருமானு ஒரு டவுட்டு வராதுன்னு ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. அதற்கான காரணம் என்னென்னா புஷ்பா 2 படத்தினுடைய ப்ரொமோஷனுக்கு இங்கே நடந்தது, சென்னையில் நடந்தப்போ அந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் மைத்ரி மூவிஸ் அவங்க தான் வந்து அஜித்தோட இன்னொரு படத்தினுடைய ப்ரொடியூசர். அவங்க திரும்ப சொன்னதுன்னா பொங்கலுக்கு இந்த படம் வரும், டேட்டு மட்டும் நாங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறோம், இன்னும் ஒரு 7 நாள் அதுக்கான ஷூட்டிங் பாக்கி இருக்குது. இப்படியா இருக்குமா இப்போ விடாமுயற்சியோட நிலைமை என்ன ஆகுன்ற மாதிரி கேள்வி இருக்குது. கிட்டத்தட்ட 2 வருஷம் இந்த படம் வந்து ஒரு ட்ராவல்லே இருக்குது. வந்து இன்றைக்கி விடாமுயற்சின்னு என்றைக்கு பேர் வச்சாங்களோ என்னங்க இப்படி ஆகி போச்சுன்ற மாதிரியான ஒரு விஷயம் இருந்தது. இப்போ விடாமுயற்சி அவ்வளோதானா மே 1க்கு வருமா அல்லது மார்ச்சில் வருமா, அந்த மாதிரியான ஒரு எல்லாம் இதுவாக இருக்கும்போது சரி குட் பேட் அக்லி தான் கரெக்டாக ஃபைனலாக அதுதான் முடிவான பிறகு யாரும் எதிர்பார்க்காமல் நீங்கள் சொன்ன மாதிரி நேற்று 11:08 இரவு ஒரு டீசர் வந்த உடனே கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 2 வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருந்த அஜித் ரசிகர்கள் சோர்ந்து போயிட்டாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க வந்து நீங்கள் விடாமுயற்சி அப்டேட் விடலாம் போங்கன்ற ரேஞ்சில் அவங்க இருந்துட்டாங்கன்ற மாதிரி அந்த ஃபேன்ஸே கொஞ்சம் கலைஞ்சு போயிட்டாங்கன்ற ரேஞ்சில் வந்து விமர்சனம் செய்யப்பட்ட பொழுது இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் நம்பர் 1 இருக்கிறது அந்த டீசர் தான். இப்போ வந்து நீங்கள் எப்போ வந்து அஜித் வந்தாலும் நாங்கள் கொண்டாடிடுவோம் அப்படின்ற ரேஞ்சில் வந்து நேற்று நைட்டே வந்து அதை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. விடாமுயற்சி தான் பொங்கல் ரிலீஸு. இது ஒரு எனக்கு தெரிஞ்சு நான் விசாரித்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரத்தில் பேசி முடிவெடுக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னாங்க. ஓகே, என்ன காரணம் சார்? என்ன 2 மணி நேரம்? யார் யார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தாங்க? இல்லை ஆக்சுவலாக என்னென்னா நீங்கள் துணிவுக்கு பிறகு அஜித் இமீடியட்டாக கமிட் ஆன படம் வந்து லைக்காவுக்கு விக்னேஷ் சிவன் இயக்க போகிறதா இருந்தது. அந்த கதை கூட ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் அந்த கதை மேலே சில அதிருப்திலாம் இருந்தது. அதை கொஞ்சம் மாற்ற சொன்னாப்புல ஒரு காமெடி ஜானராக அந்த படம் அது இருக்குன்ற மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அப்புறம் ஃபைனலாக அஜித்துக்கு அந்த கதை பிடிக்கல,
நான் வேணா நிறைய சேஞ்ச் பண்ணுறேங்க, இல்லை வேற ஒரு கதையாசிரியர்கிட்ட வாங்கி வந்து கூட நான் படம் பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு விக்னேஷ் சிவன் இறங்கி வந்தார். என்ன காரணம் தெரியல, அவர் அந்த ப்ராஜெக்ட்லேருந்து நீக்கப்பட்டார். ஆனால் அறிவிக்கலை, விக்னேஷ் சிவன் தான் இயக்க போகிறாருன்ற அளவுக்கு வந்து வந்துருச்சு. அறிவிக்கலன்னொடனே அதுக்கு நிறைய பேர்லாம் கூட சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. வந்து என்னங்க வந்து ஒரு பெரிய ஹீரோ, நீங்கள் ஒரு விக்னேஷ் சிவன் மாதிரியான ஒரு இயக்குனர், இது அஜித் மாதிரியான ஒரு பெரிய நடிகரை வச்சு படம் பண்ண போகிறாருன்னு ஒரு அன்அஃபிஷியலான ஒரு தகவல் வந்திருந்தாலும் தெரிஞ்சு போச்சு. திடீர்னு அந்த ப்ராஜெக்ட்லேருந்து வெளியே அமைச்சிட்டிங்கன்னா அவருக்கு யார் படம் கொடுப்பாங்க அப்படின்னு இது வரைக்கும் இன்னும் அடுத்த படம் பண்ணலன்னு நினைக்கிறேன். இது அதுவாக கூட ஒரு காரணமாக இருக்கலாம். அப்புறம் சரி யார் இயக்குனர்னா பிரசாந்த் நீல், அப்புறமா வந்து விஷ்ணுவர்தன், இப்படியா பேச்சு அடிப்பட்டு கடைசியாக வந்து மகிழ் திருமேனி முடிவான பிறகு இதுலேயும் ஒரு விமர்சனம் வந்தது. ஏன் அஜித் மகிழ் திருமணியிலேருந்து தேர்ந்தெடுத்திருக்காருன்னு. ஒரு நல்ல டைரக்டர் உண்மையிலே வந்து பார்த்து படம் பண்ணக்கூடிய, அந்த பார்த்து படம் பண்ணக்கூடியவர் அப்படின்ற ஒரு இடத்துல தான் வந்து என்னென்னா, இவர் அஜித்தோடைய வேகத்துக்குலாம் இவர் செட் ஆக மாட்டார். இவர் நிறைய பர்ஃபெக்ஷன் பார்ப்பார், அவர் சிங்கிள் டேக்லேயே முடிச்சுட்டு போயிடுவார், ரீடேக் கேட்க மாட்டார், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. இதையெல்லாம் தாண்டி அஜர்பைஜானை ஏன் இவங்க செலக்ட் பண்ணாங்க, எவ்வளோ நாடு இருக்கும்போது அஜர்பைஜானை ஏன் செலக்ட் பண்ணாங்கன்னு காரணம் என்னென்னா, அஜர்பைஜான் போய் ஏன்னா கரெக்டாக 2023 மே 4 அஜர்பைஜானில் ஷூட்டிங் ஆரம்பித்தாங்க விடாமுயற்சி. அது ஆரம்பித்ததுலேருந்து பார்த்திங்கன்னா அந்த சீதோஷ நிலை, அங்கே இருக்கிற தட்பவெட்ப நிலை, அப்புறமா பார்த்திங்கன்னா அங்கே திடீர் பனி புயல், மணல் புயல், கிட்டத்தட்ட இங்கேருந்து போனவங்க நிறைய அந்த யூனிட்டில் இருந்தவங்களே நிறைய சிக்கானாங்க. அதெல்லாம் ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிச்சு. அப்புறம் ஆர்ட் டைரக்டர் மிலனுடைய இழப்பு, ஒரு பிரேக் ஆகி இந்த படப்பிடிப்பு நடந்தது. ரெண்டாவது அந்த நாட்டில் எது தொட்டாலும் காஸ்ட்லியான, அது எங்கே கையை வச்சாலும் பெரிய செலவுன்னு ஆக்சுவலாக பிளான் பண்ணி போனது 84 நாள் கால் ஷீட்டு அஜித்துக்கு. ஒரே ஷெட்யூலில் இந்த படத்தை முடிச்சுட்டு வந்தாலும் போனாச்சு. அப்புறம் கேமராமேன்லாம் இன்றைக்கி மாற்றப்பட்டார்கள், அது மாதிரியான குளறுபடியெல்லாம் நடந்தது. சரி வந்துடும்னு பார்க்கும்பொழுது டிலே ஆகிட்டே இருந்தது. ஒரு கட்டத்தில் அப்டேட் கேட்டு சோர்ந்து போயிட்டாங்க. வந்து சரி விடாமுயற்சி வருமா வராதா, இதுக்கு யார் இதற்கான காரணம், மகிழ் திருமேனியா, லைக்காவா, அஜித்தா அப்படின்ற வந்து ஒரு பெரிய விவாதமே நடந்துட்டு இவங்க 3 பேர் தரப்புலேருந்து எந்த வித பதிலும் கொடுக்கவே இல்லை. இதான் உண்மை. கடைசி கட்டமாக இப்போ குட் பேட் அக்லி தான் பொங்கலுக்குங்க விடாமுயற்சி அதை தள்ளி வச்சாச்சுன்ற பொழுது லைக்கா கேட்டுக்கொண்டதாக ஒரு தகவல் வந்து. ஏன்னா நமக்கு லைக்கா ஒரு இன்றைக்கி தமிழ் சினிமாவை காப்பாற்றி கொண்டு இருக்கிற ஒரு நிறுவனம் லைக்கா தான் சொல்லணும். இங்கே பொன்னியின் செல்வன் மாதிரியான படங்கள், ஏன்னா எம்ஜிஆரால் கைவிடப்பட்ட படம் அது. எம்ஜிஆர் அந்த நாவலை எடுத்து படம் பண்ணலான் போது இது வேணாம், இது ஒரு பெரிய செலவை தாண்டி எங்கேயாவது இடத்துல கொலாப்ஸ் ஆகிடுச்சுன்னா அந்த நாவலுடைய தன்மை கெட்டு போயிடுன்னு அது அப்படியே கமலஹாசன் கிட்ட கொடுத்தாரு. கமலும் அதை தான் ஃபீல் பண்ணார். ஒரு நாவலை படமாகிறது, அதுவும் பிரபலமான கல்கி மாதிரியான எழுத்தாளர்கள் எழுதிய இந்த நாவல், அதுவும் கல்கி வாரதழில் சக்கப்போடு போட்ட அந்த நாவலை வந்து நம்ம படமாக்கி எங்கேயாவது விமர்சனம் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகுன்ற ஒரு விஷயம் இருந்தப்போ தான் மணிரத்னம் உள்ளே வந்தார், லைக்கா வந்தாங்க செலவு பண்ணுறதுக்கு. இன்றைக்கி வரைக்கும் நமக்கு வந்து இந்திய சினிமாவில், உலக சினிமாவில் பொன்னியின் செல்வன் ஒரு ட்ரேட்மார்க் மாதிரியான ஒரு படம். அதுக்கு காரணம் அவங்க தான். அப்படி இருக்கும்போது அவங்க வந்து இப்போ ஃபைனான்சியலாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிறதால இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிவிடுங்க அப்படின்னு அஜித்துக்கு கேட்டு அஜித்தும் இல்லைங்க. ஏன்னா அஜித்தை பொறுத்த வரைக்கும் எந்த தயாரிப்பாளரும் நாசமாகி வேண்டும், அழிய வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் கொண்டவர் கிடையாது. ஆரம்ப கட்ட காலத்தில் அஜித் வந்து பல ப்ரொடியூசர்களுக்கு வந்து சம்பளத்தை விட்டு கொடுத்துலாம் வந்து படம் பண்ணியிருக்காரு. இப்போ ஒரு கட்டத்தில் இப்போ ஒரு எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருஷமாக அவர் இந்த ப்ரொமோஷன் வாரத்தில் பேட்டி கொடுக்குறதுல அது தனிப்பட்ட விஷயமே கண்டி. அதற்கு முன்னாடி இருந்த அஜித்தே வேற வந்து அப்படி ஒரு ப்ரொடியூசருக்கு ஃப்ரெண்ட்லியான ஒரு நடிகர். இவங்க கேட்டதுனால நேற்று இரவோ அந்த முந்த நாளோ ஒரு ஜூம் மீட்டிங் மாதிரியான, ஏன்னா துபாயில் இருக்கார், ஜூம் மீட்டிங் மாதிரியான ஒரு மீட்டிங் ஒன்று நடந்து 1/2 மணி நேரத்தில் எடுக்கப்பட்ட முடிவாக விடாமுயற்சி பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணிவிடுங்க, இமீடியட்டாக ஒரு டீசரை வெளியிட்டுருங்க அப்படின்னு. அதனால தான் எந்த வித அறிவிப்பும் இல்லாமல் திடுதுப்புன்னு வந்த டீசர் இது. ஓகே. ஆனால் குட் பேட் அக்லியும் அந்த டேட்டில் ரொம்ப காம்படிஷனாகவும் இருந்துட்டு இருந்தாங்க. அவங்க ரொம்ப, ஏன்னா 10 நாள் லீவு அப்படின்றது அவங்களுக்கு ஒரு பிரசாதமாகவும் அமைஞ்சிருந்தது. என்ன சொல்லி அங்கே காம்ப்ரமைஸ் பண்ணியிருப்பாரு, அஜித் அவர்களா இல்லை லைக்காவா, யாரோட முடிவாக இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா யாரோட முடிவுன்னு நமக்கு தெரியல கட்டி, அஜித்தோட முடிவு தான். ஹீரோ தான் எப்பவுமே வந்து ஆக்சுவலாக சொல்லுவாங்க, அஜித் வந்து நடிச்சு கொடுத்துட்டாரு, அதோட என் வேலை முடிஞ்சுங்க, சம்பளம் கொடுத்தீங்களா, நீங்கள் வாட்டு ரிலீஸ் பண்ணிங்க, பண்ணாமல் போங்க, நான் அதெல்லாம் இதுங்க ப்ரொமோஷன் வரமாட்டேன்னு. ரைட்டு, 2 விதமான சிக்கல் இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு வருடத்தில் மிகப்பெரிய ஹாலிடே வந்து பொங்கல் தான். அந்த 10 நாளை வந்து ஒரு படம் இறங்குச்சுன்னா கொண்டாடிட்டு போயிடும். அப்படின்பொழுது அந்த இடத்துக்கு விடாமுயற்சி கரெக்டாக இருக்கும். விடாமுயற்சி ஒரு கிட்டத்தட்ட 2 வருஷம் ட்ராவல் பண்ணிட்டு இருக்குது. அவங்க போட்ட பட்ஜெட்டை தாண்டி 3 மடங்கு செலவாயிருக்குது அந்த படத்துக்கு. அப்படின்பொழுது அது வந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஒருவேளை அவர் கேட்டுக்கிட்டு இருப்பார். வந்து மேபி
குட் பேட் அக்லி ப்ரொடியூசர்கிட்ட கேட்டு அவங்க ஒப்புதலோடு தான் இது வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, மேக்கிங் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருந்துச்சு சார்? ஏன்னா ஹாலிவுட் தரத்தில் ஒரு படைப்பை இங்கே கொடுத்தே ஆகணும்னு அஜித் ரொம்ப நாளாக ஒரு ஆசை. ஏன்னா பில்லாலேருந்து கிட்டத்தட்ட அந்த ஒரு ஸ்டைலில் அவருக்கு தான் இருக்கக்கூடியவர். ஸோ எப்படி இருந்தது அந்த படத்தோட மேக்கிங்? பிரமாதமாக இருந்தது. ஒரு நிமிடம் 49 செகண்ட் ஓடக்கூடிய அந்த டீசரே பார்த்தீங்கன்னா அவ்வளோ வைப்பாக பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலிவுட் படம் பார்க்குற மாதிரியா இருந்தது. ஏறக்குறைய அந்த டீசர்லேயே நம்ம என்ன கதைன்றதை வந்து ஜட்ஜ் பண்ணிடலாம். குறிப்பாக வந்து பிரேக் டவுன் படத்தை வந்து இவங்க உல்ட்டா பண்ணியிருக்காங்க, இல்லை ரைட்ஸ் வாங்கி பண்ணியிருக்காங்க, இல்லை பிரேக் டவுன் படத்தோடைய இன்ஸ்பயர் தான் அந்த கதை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தப்போ இதை நம்ம பார்க்கும்போது, இந்த டீசரை பார்க்கும்போது நமக்கு தெரியுது வந்து ஒரு கணவனும் மனைவியும் எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகிறாங்க, ஒரு நாட்டுக்கு போகிறாங்களா, ஒரு இடத்துக்கு போகிறாங்களா, ஒரு பிக்னிக் போகிறாங்களான்னு தெரியல. மனைவி கடத்தப்படுகிறார். கடத்தப்படும் போது அந்த கணவன் அந்த மனைவியை மீட்பதற்காக போராடுறது தான் இந்த லைனாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த டீசரை வச்சு. ஓகே, இதை தவிர பார்த்தீங்கன்னா ஒரு அர்ஜுன் கேரக்டரை கொண்டு வந்து ஒரு ரெஜினா, த்ரிஷா, இப்படி எல்லாரையும் வந்து ஒரு டீசரில் காமிக்கிறது. இது தாண்டி வந்து இதில் எந்த டைலாக்கும் இல்லைனாலும் அனிருத்தோட ஒரு பிஜிஎம், ஒரு பிரமாதமான ஒரு பிஜிஎம் வந்து ஒரு அரபிக் ஸ்டைலில் போகிற பிஜிஎம் வந்து வேறு லெவலில் ஒர்க் பண்ணியிருக்குது. எனக்கு கிட்டத்தட்ட இந்த டீசரை இப்போ வரைக்கும் வந்து அஜித் ரசிகர்கள் இறங்கி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு தரமான ஒரு டீசராக இருக்குது. ஓகே, இல்லை இது இன்னொரு வகையிலும் பார்க்குறாங்க, விஜய் ரசிகர்களும் சேர்ந்து கொண்டாடுறாங்க அப்படின்ற விஷயங்களும் சமூக வலைத்தளங்களை பார்க்க முடியுது. என்ன காரணம் அவங்கள செலிப்ரேட் சொன்னீங்க? உண்மையிலே ஆரம்பத்துலேருந்தே வாரிசு துணிவு சமயத்துலேருந்தே பேசிட்டு வரோம். இது ஒரு சோஷியல் மீடியா சண்டை தான் வந்து. ரெண்டு பேரும் வந்து ஒரு ரஜினி கமல் மாதிரி வந்து ஒரு விஜய் அஜித் அப்படின்னு இல்லை, அஜித் விஜய் ஒரு சமகாலத்தில் வளர்ந்த ஒரு ஹீரோக்கள் வந்து அந்த ஹீரோக்களுக்கு தொழில் ரீதியான ஒரு போட்டி இருக்கலாம் வந்து. ஆனால் நண்பர்கள் தான் அவங்க வந்து. இந்த போட்டி கூட அவங்க வந்து எங்கேயும் வந்து நாங்கள் வந்து கச்சை கட்டிக்கிட்டு நீ ஆச்சா நான் ஆச்சான்னு எங்கேயும் நிற்கலை. இந்த ஃபேன்ஸாக பண்ண வேலை, குறிப்பாக இந்த சோஷியல் மீடியாவில் ஏற்பட்ட ஒரு சண்டை வந்து அந்த சண்டை தான் அப்புறமா வெளியே ஒரு இதுவாக மாறிச்சு கட்டி அவங்க என்றைக்குமே வந்து நாங்கள் வந்து எதிரும் புதிரமான ஆளுங்களே கிடையாது, பேசுனதே கிடையாது. இதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, அஜித் வந்து ஒரு சுயம்புவாக வளர்ந்திருந்தாலும் இந்த பக்கம் விஜய் எஸ் ஏ சந்திரசேகருடைய மகனாக இருந்தாலும் இந்த இடத்தை அடையிறதுக்கு அவர் எவ்வளோ சிரமப்பட்டிருப்பார், எவ்வளோ தாண்டி வந்திருப்பார். அவருக்கான தோல்வி, அவருக்கான அந்த உருவ கேலி இதெல்லாம் மீறி தான் வந்திருக்காரு. நீங்கள் சொல்கிற மாதிரி இதை அஜித் ரசிகர்கள் மட்டும் கொண்டாடல, விஜய் ரசிகர்கள் கொண்டாடுறாங்க. கடந்த அக்டோபர் 27 விக்கிரவாண்டியில் நடந்த அந்த மாநாட்டில் கூட பார்த்தீங்கன்னா தலை ரசிகண்டா தளபதி தொண்டன்டான்னு ஒரு பேனரை வச்சு அங்கேயே நாங்கள் இருக்கணும்னு சொன்ன மாதிரியான ஒரு விஷயம். இது ஆரோக்கியமான வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் இது. ஓகே, குறிப்பாக இந்த டீசரில் ஏன் டைலாக் எதுவும் வரல, இன்னும் அஜித் அவர்கள் டப்பிங் பண்ணல அப்படின்னாலும் கூட எல்லாருமே இது ஒரு ஹாலிவுட் தரத்தில் இருக்குன்றனால தான் இதை பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க, இல்லை அவசரமாக எடுக்கப்பட்ட முடிவா இந்த டீசர் ரிலீஸ்? இல்லை, எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த படம் இன்னும் ஒரே ஒரு பேட்ச் ஒர்க் மட்டும்தான் எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு சாங் ஒன்று எடுக்க வேண்டியதாக இருந்ததுனாங்க, அந்த சாங் கூட வேணான்னு சொல்லியாச்சான். ஒரு சாங் அது தேவையில்லை, சாங் வந்து ஒரு தொக்கா நிற்கும் அப்படின்னு ஒரு பேட்ச் ஒர்க் மட்டும்தான் இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா படம் எடுக்கும் பொழுதே ஸ்பாட் எடிட்டிங் பண்ணியிருக்காப்புல கிருத்துமணி, ஸ்பாட் டப்பிங் நடந்திருக்கு அஜித்தை தவிர. இப்போ வந்து இந்த மொபைல் டப்பிங் ஸ்டுடியோலாம் வந்துடுச்சு இல்லைங்களா, அங்கேயே அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் இல்லை இங்கே வந்து முடிச்சிருக்காங்களான்னு தெரியல. போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஒரு பேட்ச் ஒர்க்கு, சில போஸ்ட் ப்ரொடக்ஷன் அதாவது டிஐஜிங் ஒர்க்கு, இந்த மாதிரியான வேலைகள் மட்டும் இருக்கிறதுனால ரைட் ஓகே இந்த முதல்ல இந்த டீசர் கட் பண்ணி விட்டுருவோம், ஒரு அறிவிப்பாக வரட்டும், இதை வந்து ஒரு பொங்கலுக்கு இந்த படம் தான் வருது அப்படின்ற அளவுக்கு வந்துட்டோன்னு நீங்கள் சொல்கிற மாதிரி அதை ஒரு டைலாக் ஒன்று சொல்லியிருக்கலாம். ஏன்னா அஜித்துடைய பெரிய பலமே அந்த டைலாக் தான் வந்து. ஒரு சும்மா அது அப்படின்னு சொன்னால் கூட அது வேறு விதமாக கொண்டாட ஆரம்பிச்சிடுவாங்க வந்து. இதில் கூட ஒரு வசனம், ஒரு வேர்டாக வருது வந்து, எல்லாரும் எல்லாமும் கைவிடும் போது உன்னை நீ நம்பு அப்படின்னு. இது ஏறக்குறைய அஜித்துடைய வாழ்க்கை தான் அந்த டைலாக்கு. இது அவருடைய டைலாக் தான் அது வந்து. அவருடைய இந்த சினிமா வாழ்க்கையில் கைவிட்டதை தாண்டி அவர்கள் முதுகில் குத்தியவர்கள் தான் அதிகம். அதையெல்லாம் மீறி இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டார் வேல்யூவா தலை அல்டிமேட் அப்படின்னு கொண்டாடுற அளவுக்கு இருக்காருன்னா அந்த வழியை மறக்காமல் தான் இந்த டைலாக் இருக்குன்னு எனக்கு தோணுது. இதை வசனமாக பேசியிருந்தால் இன்னும் வைப்பாக இருந்திருக்கும் அவருடைய டோனில் வந்து. மேபி இதோ டீசரோடு முடிஞ்சு போக போகிறதில்ல, அடுத்து கிளிம்ஸ் வீடியோ, அப்புறமா அந்த ஃபஸ்ட்டு சிங்கிள், செகண்ட் சிங்கிள், போஸ்டர்ஸு, இதை தாண்டி வந்து ட்ரெய்லர், மிக முக்கியமாக ட்ரெய்லர். ஏன்னா இந்த டீசர்லேயே நம்ம ஏறக்குறைய என்ன கதைன்னு முடிவு பண்ணும்போது ட்ரெய்லர் வரும்போது இன்னும் அதை டீகோட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதுதாங்க இருக்க போது, இந்த மாதிரியான மாஸ் எலிமெண்ட்லாம் அந்த படத்தில் இருக்க போதுன்றது. இன்னொரு ட்ரெய்லருக்கு வந்து ஒரு சமயம் ஜனவரி 10 ரிலீஸ் அப்படின் பொழுது ஒரு ஜனவரி 5 இல்லை 4ஆம் தேதி விடாமுயற்சியோட ட்ரெய்லர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, அனிருத் இதோட இணையறாரு, அஜித்தோட மீண்டும் இணையறாரு அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஆனால் டிஎஸ்பி வந்து குட் பேட் அக்லிலேருந்து வெளியேறிட்டார் அப்படின்றது எவ்வளோ உண்மை சார்? ஜிவி தான் பண்ண போகிறாரு. எனக்கு தெரியும் வந்து ஜிவி வந்து ஒரு சாங்குக்கு பண்ண போகிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது.
ஏன்னா அஜித்துக்கு அது தெரியும் வந்து ஒரு ஒரு மியூசிக் டைரக்டர் அவரை கமிட் பண்ணியாச்சு, சாங்லாம் பண்ணிட்டாரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்பொழுது ஏன்னா டிஎஸ்பியும் வந்து நம்ம வந்து ஒரு படத்தினுடைய விமர்சனத்திற்காக கங்குவாவில் வந்து ஒரே காதை அடைக்கிற மாதிரி அடித்து இது பண்ணுறாரு, காது செவிடாகி போச்சு, இருக்கிற பாத்திர கடையில் இருக்கிற பாத்திரத்தெல்லாம் அடிச்சிட்டாருன்னு ஒரு விமர்சனத்தை வச்சு நம்ம முடிவு பண்ண முடியாது. தெலுங்கில் அத்தனை படங்களுக்கு ஹிட் படங்களுக்கு டிஎஸ்பி ஒரு காரணம். நீங்கள் கந்தசாமின்னு ஒரு படத்தை இன்றைக்கி எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கந்தசாமின்ற அந்த பிஜிஎம் அந்த இதெல்லாம் இன்றைக்கி தெரிக்கிற மாதிரி இருக்கும். குறிப்பாக அந்த புஷ்பா மேடையில் தான் அவர் வந்து ஒரு கண்ணீர் விட்டு சொன்னது. அதே சமயத்தில் கெத்து காமிச்சது அங்கே தான். ஏன்னா புஷ்பா ஒன்னோடைய வெற்றிக்கு டிஎஸ்பியும் ஒரு காரணம். 2 நேஷனல் அவார்டு, ஒன்று வந்து அல்லு அர்ஜுனுக்கும் இன்னொன்றுக்கு டிஎஸ்பியும் கிடச்சிது. இதெல்லாம் மீறி புஷ்பா 2ல் என்ன வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ணக்கூடாதுன்ட்டாங்க. என்னென்னா ரொம்ப பாட்டெல்லாம் ரொம்ப தாமதமாக தரேன், கரெக்டான நேரத்துக்கு வரல இப்படிலாம் சொன்னாங்கன்ட்டு. நான் இதை பின்னாடி எங்கேயாவது இடத்துல சொல்லியிருக்கலாம், ஒரு கேமரா முன்னாடியோ ஒரு சேனல்லையோ சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த விழாவில் இந்த தயாரிப்பாளர் எதிர்க்கவே வந்து நான் சொல்கிறது தான் கெத்து அப்படின்னு சொன்னது வந்து அது கெத்துனாலும் அதற்கு பின்னால் அவ்வளோ பெரிய வழி இருக்குது. இப்போ குட் பேட் அக்லிலாம் அவர் வந்து எடுத்துட்டாங்க, பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ணோன்னா ஜிவி தான் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரியல. இது நம்ம துணிவு சமயத்தில் ஜிப்ரான் தான் மியூசிக் டைரக்டர், ஒரு பாட்டுக்கு அனிருத் பண்ணியிருப்பார். அது மாதிரி ஜிவி பிரகாஷ் ஒரு பாட்டுக்கு பண்ணக்கூடிய வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சிருக்குது. ஏன்னா கிரீடம் படத்திற்கு அப்புறம் அஜித் படம் பண்ணுறது ஜிவி தான். இந்த பக்கம் நாம் தமிழர் கட்சி ஆதரிக்கும் ரஜினி, தமிழக வெற்றி கழகத்தை ஆதரிக்கும் அஜித், எப்படி சார் பார்க்குறீங்க? ஏன்னா அந்த கார் ரேஸ்லாம் வந்து அந்த கலருக்கும் எல்லாம் டீகோட் பண்ணி போட்டுட்ருக்காங்க. இந்த பக்கம் இவங்க 2 பேர் சந்திப்புக்கு அப்புறம் இந்த பக்கம் ஒரு விஷயம் பெருசாகிட்டே இருக்குது, எப்படி பார்க்கலாம் இது? இல்லை, ஏன்னா நாம் தமிழர் சீமான் வந்து ரஜினியை சந்தித்தது அவருக்கு 1000 அதுக்கான காரணம் சொல்லலாம். வந்து சங்கி நான் நண்பன், நான் போய் அவரை வந்து ஒரு மரியாதை நிமித்தமாக சந்தித்தேன், நானும் அவரை வந்து 1 மணி நேரம் அரசியலும் சினிமாவும் பேசணும், அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு என்ன தான் சார் ஒரு சப்பக்கட்டான பதில் சொன்னாலும் ஒரு கட்டத்தில் ரஜினியை கடுமையாக விமர்சனம் செய்து வரும் சீமான். அதுவும் குறிப்பாக ரஜினியை அரசியலுக்குள் வராருன்னொடனே நீ யார், நீ கன்னடன், நீ மராட்டி, எப்படி நீ இது பண்ணலாம், ஆச்சா போச்சான்னு வச்சு மேடையில் கிழிக்குன்னு கிடிச்சவர். இன்றைக்கி வந்து அதுக்கு ஒரு பதில் சொல்லும் பொழுது மக்கள் ஒன்றும் முட்டாள்கள் கிடையாது, அவங்க வந்து பார்த்துட்டு இது பண்ணிக்க மாட்டாங்க. வந்து அதே சமயம் ஒரு அக்டோபர் 27ஆம் தேதி மாநாட்டிற்கு முன் என் தம்பி வரட்டும், என் தம்பி வந்தான்னா, என் தம்பி என்னை திட்டினா கூட சரி, என்னை எதிர்த்தா கூட சரி, என் தம்பிக்கு ஆதரவுன்னு சொன்னவர் 27க்கு பிறகு அப்படியே மாறி நடு ரோட்டில் நின்னா லாரி அரிசிடும் பூமுட்டு அரசியல் பண்ணுற இப்படியாப்பட்ட விமர்சனங்கள் பண்ணது. இந்த 10 லட்சம் பேரை விஜய் காட்டின ஒரு இந்த கூட்டத்தை கண்டு அவர் பயந்துட்டாரா? இந்த 10 லட்சம் பேரில் கிட்டத்தட்ட 85% இளைஞர்கள் அப்படின்னு ஒன்று, இங்கே இருக்கிற இளைஞர்கள் பட்டாலெல்லாம் கிளம்பிடுமா அப்படின்ற ஒரு பயமா? அதுக்கேற்ற மாதிரி தான் அவருடைய நிர்வாகிகள்லாம் கொத்தாக வெளியேறிக்கிட்டே இருக்காங்க. இதனுடைய வெளிப்பாடாக தான் அவர் என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் பேசிட்டு ஒரு கட்டத்தில் கடுமையாக விமர்சனம் பண்ண சங்கி, மராட்டியர், கன்னடர் அப்படின்னு விமர்சனம் பண்ண ரஜினியை போய் மீட் பண்ணது அவருடைய அரசியலுக்கு எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு பின்னடைவு தான். அது மாதிரி பண்ணிருக்கக்கூடாது. ஏன்னா அவருக்கு சீமானுக்கும் சும்மா சொல்லக்கூடாது, ஒரு பெரும் இளைஞர்கள் கூட்டார். அவருடைய அந்த பேச்சுக்கு, அவர் சொன்ன விஷயங்களுக்கு மயங்கி வந்து ஒரு கட்டத்தில் வந்து கணிசமான ஓட்ட விகிதத்தெல்லாம் காமிச்சவர் இன்றைக்கு வரைக்கும் எந்த கூட்டணியும் சேராமல் தேர்தல் நிற்கக்கூடிய, அதுக்கெல்லாம் ஒரு கட்ஸ் வேணும். நீங்கள் 1000 விமர்சனம் பண்ணால் கூட நான் கூட்டணியே வச்சுக்க மாட்டேங்க, வருகிற சட்டமன்ற தேர்தல் கூட நாங்கள் எவன் கூட கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் ஒரு தில்லு வேணும். அப்படி இருக்கிறவர் ஏன் இந்த இடத்துல விஜயை கண்டு பயந்துட்டாரா? ஏன் விஜய் மீது வந்து இப்படி பொறாமையாயிடுச்சா? ஏன் ரஜினியை சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன? உங்களுடைய அந்த கிரேடை ஏன் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரியான கேள்வி தான். அது குறைஞ்சு தான் போச்சுன்னு. இந்த பக்கம் நீங்கள் பார்க்கும்பொழுது தாவேக்கா கொடியோட ஒரு ட்ரெஸ்ஸு வந்து அஜித் வந்து ட்ரெஸ்ஸில் இருக்கார். மேபி அது டிஃபால்ட்டாக அமைஞ்சதா இல்லது ரெடி பண்ணுங்கன்னு சொன்னாரான்னு தெரியல. வந்து மேபி ரெடி பண்ணுங்கன்னு சொல்லு கூட இருக்கலாம் வந்து. ஏன்னா அந்த கார்லேயே பார்த்தீங்கன்னா விளையாட்டு மேம்பாட்டுத்துறையோடைய அந்த சிம்பிள் இருந்தது, அப்புறம் வேறு 2-3 இதெல்லாம் வந்து நம்மளோட ஒத்து போகிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருந்தது. இந்த ட்ரெஸ்ஸையும் தாவேக்கா கொடியையும் வச்சு சொன்னது மேபி அஜித்துக்கும் அந்த இதுவும் இருக்கலாம். என்னென்னா ஒரு 250 கோடி சம்பளம், நம்மளை விட ஒரு படி மேலே இருக்கார் ரேங்கில். இன்றைக்கி வந்து பெரிய ஓப்பனிங் இல்லை ஒரு நடிகர், அவரும் கஷ்டப்பட்டு தான் அந்த இடத்துக்கு வந்தார். அதை ஒரு நொடியில் வேணான்னு சொல்லிட்டு போகிறதுக்கு எவ்வளோ பெரிய தில் இருக்கணும். ஏன்னா பவன் கல்யாண் இன்றைக்கி துணை முதலமைச்சர் ஆகிட்டு இன்னும் 3 படம் கமிட்மெண்ட்டில் இருக்கார், 3 படம் நடிக்கிறதுல இருக்கார். அவர் கால்ஷீட் கொடுத்து வச்சுருக்காரு. ஆனால் அப்படி இருக்கும் பொழுது ஒரு நடிகர் வேணான்னு சொல்கிறதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும். அப்போ நாம் வந்து ராஜாவின் பார்வையில் 2 பேரும் ஒன்றா ஒரே தட்டில் சாப்பிட்டவங்க. விஜய் வீட்டிலேருந்து சாப்பாடு அஜித்துக்கு வரும், அவங்க அம்மா வந்து நீயே மகன் தான் அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து ரிவைண்ட் ஆகும். சினிமா தானே இது, இங்கே நிரந்தர நண்பர்கள் எதிரிகள் யாருமே கிடையாது. சரி, ஒரு மறைமுகமான ஆதரவு அஜித் நடித்தா நேரடியான ஆதரவு கூட
கொடுக்கலாமா அப்படின்ட்டு பண்ணலாம், எது வேணாலும் செய்யலாம், எது வேணாலும் நடக்கலாம். அது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஓகே, இன்னும் எக்ஸலத்தில் தான் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு விவாதம் வச்சுக்கிட்டே இருக்காங்க. தொடர்ந்து அவர் மேலே அந்த குற்றச்சாட்டு தான். அதே மாரி விவசாயிகளை கவர் பண்ணிட்டாரா சார்? அவங்கள கவர்ந்து இழுத்துட்டாரோ விஜய்? இல்லை, உங்களுக்கு நம்ம திரும்ப சொல்கிறது தான், விஜய் விமர்சனம் பண்ணிட்டு இருங்க. எக்ஸ் வலைதளத்தில் கட்சி பேர் அறிவிச்சார், அப்புறமா கட்சி அலுவலகத்திலே கொடியை ஏற்றிட்டாரு, மாநாடுன்ற பேரில் ஒரு பெரிய ஷூட்டிங்கை நடத்திட்டாரு. இதுக்கப்புறம் தளபதி 69 படப்பிடிப்புக்கு போயிட்டார், இனிமேல் வரமாட்டார் அவர். அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகளை சந்திக்கிறாரு. இப்படிலாம் விமர்சனங்கள் இருந்தாலும் அப்புறம் பத்திரிகையாளர்கள் யாரும் சந்திக்கிறது இல்லை, மீடியாக்களை யாரும் மீட் பண்ணுறது இல்லை அப்படின்னு. இந்த விஷயத்தில் நான் கூட முதல்ல மீடியாக்களை ஏன் மீட் பண்ணுறது இல்லைன்னு தோணுறப்போ, மீடியாக்களை ஏன் மீட் பண்ண வேண்டும் விஜய் அப்படின்ற கேள்வி ஏன் இருக்குதுன்னா, விஜய் எது செய்தாலும் இந்த மீடியாக்களை எடுத்து கொண்டாடுறீங்களே, அப்போ நான் ஏன் வரணும், நான் ஏன் மீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம். குறிப்பாக தனக்கு திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, சேலம் இந்த மாதிரி பகுதிகளில் இடம் தேடி மாநாட்டிற்கு இடம் கிடைக்காமல், ஒருவேளை ஆளுங்கட்சியோட அழுத்தத்தினால் இடம் கொடுக்கணும்னு நினச்சா கூட ஒரு பயத்தினால கொடுக்காமல் போயிட்ட போது, இந்த விக்கிரவாண்டி வி சாலையில் உள்ள இந்த விவசாயிகள் கிட்டத்தட்ட 86 ஏக்கரை நமக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்பொழுது அவர்களுக்கு ஒரு மரியாதை செய்யணும், அவர்களுக்கு ஒரு நன்றி சொல்லணும். நீங்கள் இல்லைன்னா அந்த மாநாடு இல்லைன்னு நாங்கள் சொன்னது அதெல்லாம் விஜயோடைய ஒரு பெரிய ஒரு பெருந்தன்மையை தாண்டி ஒரு நன்றி கடன் சொல்லலாம். நீங்கள் அதில் கூட ஒருத்தர் சொல்லியிருந்தாப்புல, ஒரு விவசாயி ஏதோ ஒரு 5 சென்ட்டுன்னு ஒரு நிலம் கொடுத்துருக்காப்புல, அதில் தான் பயிர் வச்சு நான் சாப்பிட்றேன், பெரிய வருமானம் இல்லைன்னு ஒரு கறவை மாடு கொடுத்துருக்காங்க. அந்த மாடு சரியாக பால் கறக்கலன்னு அது ஏதோ சொல்லியிருக்காரு, மறுபடியும் வேற ஒரு மாட்டை கொடுத்துருக்காங்க. அவர் என்னென்னா, இதுமாதிரி தானம் கொடுப்பாங்க, அது தானம் கூட வச்சால் தானமாக அன்பளிப்பதுன்னு கொடுப்பாங்க, ஆனால் ரெண்டாவது அது என்னன்னு கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் எனக்கு இது கொடுத்ததே பெரிய விஷயம், விஜய் எங்கேயோ போயிட்டாப்ல அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் மீறி அங்கேருந்து அந்த விக்கிரவாண்டியிலிருந்து புறப்பட்ட அந்த விவசாயிகள் மக்கள் கிட்டத்தட்ட 250 பேர் நினைக்கிறேன், 36 குடும்பம். அவங்க எல்லாரும் சொன்னது என்னென்னா, ஒரு அரசுக்கு வைக்க வேண்டிய கோரிக்கையெல்லாம் விஜய்க்கு வச்சுட்டு இருந்தாங்க. இந்த ரோட்லேருந்து அந்த ரோடு எங்களால் கடக்க முடியல, திருச்சியுடைய நெடுஞ்சாலை அது நிறைய விபத்து ஏற்படுது, ஒரு பாலம் கட்டி கொடுக்கணும் அப்படின்னு. எங்கள் ஊரில் குடிநீர் பிரச்சனை நிறைய இருக்குது, அதை சரி செய்யணும் அப்படின்னு. இப்போ ஒரு அரசுக்கிட்ட கேட்குற இடத்துல விஜயை கொண்டு அவங்க வச்சுட்டாங்களான்னு தெரியல. வந்தவர்கள் எத்தனை பேரும் நாங்கள் அவர் சந்தித்தது பெரிய மகிழ்ச்சினாங்க. இதில் என்ன தெரியுதுன்னா, விஜயோடைய பலம், அரசியல் பலம் நான் எதற்காகனா, இளைஞர்கள் ஓட்டை தாண்டி பெண்களுடைய ஓட்டு அவருக்கு பெரிய அளவில் பலமாக இருக்குது. பெண்கள் தாய்மார்களுக்கு ஓட்டு அதுதான் அதுக்கு காரணம் என்னென்னா, குழந்தைகளுக்கு பிடித்தமான ஒரு நடிகராக, ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ண ஒரு நடிகராக இருக்கிறது தான். இது வெறும் நடிகர் இவர் ஒரு மீட்டிங் நடத்தினார், பார்த்தோம், கலைஞ்சு போகிற ஒரு விஷயம் கிடையாது. அங்கே வந்திருந்தவங்க கூட, அந்த விவசாயிகள் வந்திருந்தவங்க குடும்பமாக வந்திருந்தவங்க கூட, நீங்கள் தேர்தலில் நிற்கணும், நீங்கள் முதல்வர் ஆகணும், குறிப்பாக எங்கள் ஊரில் விக்கிரவாண்டியில் நிற்கணும், எங்கள் ஊரில் தான் இதுவானீங்க, எங்கள் தொகுதி எம்எல்ஏ ஆகணுன்ற ரேஞ்சில் அவங்க கேட்டுருந்துருக்காங்கன்னா, விஜயோட இந்த அரசியல் வளர்ச்சி உண்மையிலே பெரிய அசுர வளர்ச்சின்னு நான் நினைக்கிறேன். சார், எப்படி அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னென்ன அப்படின்றது பார்ப்போம் சார். ரொம்ப நன்றி சார், நிறைய விஷயங்கள் எல்லாரும் பகிர்ந்துக்கிட்டு நினைச்சு அவன் சந்திக்கிற குழந்தை விடைபெற நான்